அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 27/5/2015 வைகாசி மாசம் 13ஆம் தேதி புதன்கிழமை. நவமி திதியானது பிற்பகல் 3:40 வரை, பின்பு தசமி திதி. பூர நட்சத்திரமானது காலை 9:40 வரை, பின்பு உத்தர நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். ராவு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று 6இல் ராகு இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட சிறப்பாக இருக்கிறது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானமாக செயல்படுவது மிக மிக நல்லது. பண வரவானது மிக மிக சிறப்பாக இருந்தாலும் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதனால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது, மற்றவர்களை அனுசரித்து செல்வது, தொழில் விஷயமாக முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் புதனானவர் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகுவானவர் பலமாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் முழுமையாக விலகி பல்வேறு வகையில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு புதிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் கூட முழுமையாக விலகி இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் பலமாக அமையப்பெற்று தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் சாதகமான பலன்கள் இருக்கும். உடன் இருப்பவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் முழுமையாக விலகி நிம்மதியும் மன அமைதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. சிலருக்கு புதிய நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் உள்ளது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனும் 9இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். தொழில் நிமித்தமாக கூட அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சூரியன் செவ்வாய் 8இல் சஞ்சரிப்பதால் உங்களை விட வயது முதிர்ந்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சை குறைத்துக் கொள்வது, நிதானமாக செயல்படுவது, முடிந்தவரை கவனமாக செயல்படுவது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு பகவானும் 10ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். சூரியன் செவ்வாய் 7இல் சஞ்சாரம் செய்வதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது, கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளிடம் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக உத்தமம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த சில நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் எல்லாம் கூட முழுமையாக விலகி மன அமைதியும் பூரிப்பும் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும்.
பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது.